வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. ஜிகேல 10th ஹிஸ்ட்ரியில 7th லெசன், அதாவது வால்யூம் 2ல இருக்கிற 7th லெசன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த லெசனுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிற லெசன் தான். ரொம்ப முக்கியமான லெசனு. இதோட பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. இனி இது இது வந்து அதோட கண்டினியூஷன் தான். பார்ட் 2 அந்த லெசன்ல ரிமைனிங் பார்ட் மட்டும் தான் இந்த வீடியோல இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா மட்டும் தான் எதுக்காக இந்த பிரச்சனை ஆரம்பிச்சுச்சு, யாரெல்லாம் இத தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோல எப்படி பிளாசி போர் மூலமா கிழக்கிந்திய கம்பெனி உள்ள வந்தாங்க, ஆ எதனால இது எல்லாரையும் எதிர்த்து ஜமீன்தார்களையும், இந்த கிழக்கிந்திய கம்பெனியையும் எதிர்த்து என்னென்ன கிளர்ச்சி எல்லாம் உருவாச்சு, பராசி இயக்கம்னா என்ன? வஹாபி இயக்கம்னா என்ன? பழங்குடியினர் கிளர்ச்சிகள், அதாவது கோல் கிளர்ச்சி, சந்தாளர் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி, இதெல்லாம் எதனால உருவாச்சு? யாரு இதுக்கு தலைமை தாங்குனாங்க? இந்த கலகத்தினால என்ன விளைவுகள் ஆச்சு? நல்லது நடந்துச்சா? கெட்டது நடந்துச்சா? எல்லாத்தையும் பார்ட் 1ல பார்த்தோம். இப்ப இந்த பார்ட் 2ல நம்ம பார்க்க போறது 1857ஆம் ஆண்டு பெருங்கலகம். பெருங்கலகம் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் எப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் வந்துச்சு, அடுத்து என்னென்னலாம் நம்ம இந்தியாவுல நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த இந்த பார்ட்ல பார்க்க போறோம். பாருங்க, 1857ஆம் ஆண்டின் பெருங்கலகம். கலகம்னா இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்லாம் சொல்றோம்ல, அந்த கழகம் கிடையாது. ஏன்னா அந்த கழகம் இந்தெல்லாம் வரும். கழகம். கழகம்னா என்னது? இயக்கம். ஏன்னா, தக்கான கழகம்னு ஒண்ணு இருக்கு. தக்கான கல்வி கழகம் ஒண்ணு இருக்கும். தக்கான கழகம்ன்றது போராட்டம். தக்கான கல்வி கழகம்ன்றது கல்விக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். அந்த இடத்துல நீங்க டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் இங்க பெருங்கலகம் அப்படிங்கிறது கலகம், கிளர்ச்சி அப்படிங்கிறது தான் பெருங்கிளர்ச்சிய தான் பெருங்கலகம்னு குடுத்துருக்காங்க. 2க்கும் டிஃபரன்ஸ் தெரியும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, வங்காளத்துல இத எப்படி சொல்றாங்கன்னா, சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பெருங்கலகம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரீசன்ஸ் நெறைய இருக்கும். உடனடி காரணம்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஆனா, எந்த ஒரு விஷயமுமே உடனே பெருசா வெடிக்காது. இப்ப நம்ம வீட்லயுமே ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு தெரியும். எடுத்த உடனே பெரிய சண்டை வராது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த வீட்ல நடக்கும்போது, அத மனசுக்குள்ள அடக்கி, அடக்கி, அடக்கி வச்சு எதுக்க முடியாம கோவத்துல மனசுல இருக்கும்போது, ஒரு நாள் அது ஏதோ ஒண்ணு சொல்லும்போது, அது பெருசா வெடிச்சு எல்லா விஷயத்தையும் இழுத்து, அது ஒரு பெரிய சண்டையா மாறிரும். இதே தான் நடக்கிறது எல்லாமே. எல்லா கிளர்ச்சிக்கும் காரணம், பின்னாடி நெறைய ரீசன்ஸ் இருக்கும். அவங்க அத மனசுக்குள்ள போட்டு அடக்கி, அடக்கி அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் ஒரு நாள் பெரிய கிளர்ச்சியா மாறும். அப்படி இந்த 1857 கிளர்ச்சி இந்தியாவுல அ இந்திய வரலாறுல மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்டு. இதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு மேலதிகார கொள்கை. டாமினேட் பண்ணாங்க இல்லையா? பிரிட்டிஷ்காரங்களோட டாமினேஷனே பிடிக்கல. 2வது வாரிசு இழப்பு கொள்கை. இத கொண்டு வந்தது யாரு? டல்ஹௌசி. டல்ஹௌசி கொண்டு வந்தது தான் வாரிசு இழப்பு கொள்கை. துணைப்படை திட்டத்த கொண்டு வந்தது யாரு? அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. வாரிசு இழப்பு கொள்கைய கொண்டு வந்தது டல்ஹௌசி. இவர் வாரிசு இழப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப ஏதாவது ஒரு மன்னருக்கு வாரிசு இல்லாட்டி, எந்த குழந்தையுமே இல்லாட்டினா, அதுவும் வாரிசு இழப்பா தான் எடுத்துக்குவாங்க. பெண் குழந்தைகள் தான் இருக்கு. ஆண் குழந்தை இல்லாட்டினாலும், அதுவும் வாரிசு இல்லாத கணக்கா தான் எடுத்துக்குவாங்க. அப்படி வாரிசு இல்லாம இருந்தா ஏன்னா ஜான்சி ராணிக்கெல்லாம் ஒரே ஒரு பெண் குழந்தை தானே. இப்ப இந்த மாதிரி வாரிசு இல்லாத இதெல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் அவங்க அந்த இத அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிருவாங்க. இது யாருக்கும் பிடிக்கல. இப்படி முதல்ல அவங்க எடுத்தது எதுன்னு கேட்பாங்க. வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் முதலில் இணைக்கப்பட்ட பகுதி எதுன்னு கேட்பாங்க. சதாரா. இது ஒரு வாட்டி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. சதாரா தான் ஃபர்ஸ்ட் வாரிசு இழப்பு கொள்கை மூலமா இணைக்கப்பட்ட பகுதி. அடுத்து சம்பல்பூர், ஜான்சி, பஞ்சாப், நாக்பூர் இது எல்லாத்தையும் வரிசையா இணைச்சாங்க. இது பாதி பேருக்கு பிடிக்கல. அடுத்தது 1806 வேலூர் சிப்பாய் கழகம் நடந்துச்சு இல்லையா? அத பார்த்ததுல இருந்தே எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு வெறி. நம்மளும் இவங்கள எதிர்க்கணும். எதிர்த்தா தான் நம்ம நம்மளோட உரிமைகள பெற முடியும். அங்க எப்படி சமய குறியீடுகளுக்கு தடை விதிச்சு பிரச்சனை பண்ணாங்களோ, அது மாதிரி அது ஒரு மனசுக்குள்ள ஒரு புகையாவே புகைஞ்சுகிட்டே இருந்துச்சு. அடுத்தது 1824ல கல்கத்தா அருகே பாரக்பூர் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, கடல் கடந்து செல்ல மறுத்தனர்.
கம்பல் பண்ணி வேற வேற நாடுகளுக்கெல்லாம் இந்த கூலிகளா கூட்டிட்டு போயி இது பண்ணாங்க. ஆனா, நம்ம மக்கள் பொதுவாவே கடல் கடந்து போறதெல்லாம் ஒரு வந்து தப்பான விஷயம்னா, க கடவுள எதிர்த்து செய்ற விஷயமா நெனப்பாங்க. அந்த மாதிரி இல்ல ஒரு சில பேர் கடல் கடந்து போகவே பயப்படுவாங்க. அப்படி போனாலே திரும்ப உயிரோட வர முடியாது, அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால கடல் கடந்து போக மறுத்தவங்கள இவங்க கம்பல் பண்ணி கூலி ஆள்களாவும் மத்தவங்களுக்கும் அனுப்பி வச்சாங்க. இது ஒண்ணு. அடுத்தது ஊதியம் மற்றும் பதவி உயர்வில் பாரபட்சம். எல்லாருமே வேல பார்ப்பாங்க. இப்ப கவர்மெண்ட்டுக்கு கீழ. ஆனா, அதுல பிரிட்டிஷ்காரங்களுக்கு பதவி உயர்வும், அவங்களுக்கு கீழ வேலை செய்ற பதவி தான் எப்பயுமே இந்தியன்ஸுக்கு குடுக்குறது. நம்ம நாட்டிலேயே வந்து நம்மளையே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கோவம் வரும் இல்லையா? இப்ப பிரிட்டிஷ் அங்க நம்ம போறோம். நம்மள அவங்களுக்கு கீழ அடிமையா வேலையா வைக்கிறாங்கன்னா, அது வேற விஷயம். அவங்க கண்ட்ரி அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்க இஷ்டம்னு நம்ம நெனைக்கலாம். நம்ம நாட்ல வந்து நம்மளோடதையே புடுங்கிட்டு, நம்மளையே பண்ணும்போது, கண்டிப்பா கோவம் வரும் இல்லையா? அப்படிதான். அது மாரி பதவி உயர்வு, சம்பளம் எல்லாத்துலயுமே ரொம்ப கீழ் மட்டமா நம்மளுக்கு குடுத்தது. அடுத்தது இன குறியிடப்பட்டு அவமதிக்கப்பட்டனர். நம்ம இந்தியன்ஸ்னா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னா, அவங்களுக்குன்னு ஒரு பேர் வச்சுட்டு கூப்பிடுறது. ஒரு மாதிரி அவங்கள கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அடிக்கடி வந்து இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி அவமதிச்சுக்கிட்டே இருந்தது. இது எல்லாமே ஆல்ரெடி கடுப்புல தான் இருந்தாங்க. இதுல உடனடி காரணம் நம்ம எத சொல்லலாம் அப்டின்னா, புதிய என்ஃபீல்டு துப்பாக்கி. இதுதான் உடனடி காரணம் எதுன்னு கேட்பாங்க. அப்ப இதுதான் நீங்க எழுதணும். புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கி ஒண்ண கொண்டு வந்தாங்க. அதுதான் உடனடி காரணம். என்ன அப்டின்னா, அதுல நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அந்த குண்டுகள்ல வந்து கொழுப்பு தடவப்பட்ட குண்டுகள்ல வந்து, வாயில கடிச்சு தான் அந்த துப்பாக்கியில போடணும். அந்த குண்டுகள்ல கொழுப்பு தடவியிருக்காங்க. அந்த கொழுப்பு வந்து மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு இதெல்லாம் சேர்ந்த கொழுப்புகள் தான் அது. அப்டின்ற ஒரு அது உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் அந்த ஒரு அ வதந்தி பரவுனதுனால எல்லா டிஃபென்ஸ்ல இருக்கவங்க எல்லாமே இத நாங்க பண்ண மாட்டோம்னு எதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியன்ஸ். ஏன் அப்டின்னா, ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் தானே அதிகம் அப்போ. பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தானே கிறிஸ்டியானிட்டி வந்தது. அப்போ ஹிந்துஸ் எல்லாமே பசுவ வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுளா நினைக்கிறாங்க. தெய்வமா நினைக்கிறதுனால, அத நாங்க வந்து பண்ண மாட்டோம் அப்டின்னாங்க. அ முஸ்லிம்ஸ் வந்து பன்றிகள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வெறுப்பாங்க. அப்ப அவங்களும் நாங்க பண்ண மாட்டோம் அப்டின்னு சொன்னதுனால 2 பேருமே இத எதிர்த்து நின்னாங்க. இப்ப இவ்வளவும் ரீசன் தான். இதுல உடனடி காரணம்ன்றது என்ஃபீல்டு துப்பாக்கி தான். மார்ச் 29ல 1857ல இந்த இந்த டேட் கொஞ்சம் முக்கியம்ப்பா. மத்ததுக்கெல்லாம் இயர் மட்டும் சொன்னா கூட, இந்த இதுக்கு டேட் முக்கியம் பார்த்துக்கோங்க. மங்கள் பாண்டே, பாரக்பூர் அப்படிங்கிற ஊர்ல அம் ஒரு அதிகாரி இல்ல, ஒரு வீரர், ராணுவ வீரரா இருந்தவர் தான் இந்த மங்கள் பாண்டே. இவர் தான் என்ன பண்ணுவாரு இத நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி கோவத்துல ஐரோப்பிய அதிகாரிய மொத அட்டாக் பண்ணுவார், தாக்குவார். இந்த பிரச்சனை எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அம்பாலா, லக்னோ, மீரட் இப்படி எல்லா இடங்கள்லயும் இந்த கலவரம் வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த மங்கள் பாண்டே எதுக்கு ஆரம்பிச்சோனே எல்லாருக்கும் தைரியம் வந்துரும். 1857ல இது பெரிய புரட்சியா நடக்கும்போது இந்த மே 11 பாருங்க மார்ச்ல ஆரம்பிச்சது. ஏப்ரல், மே வரைக்கும். இந்த மே 11ஆம் தேதி என்ன பண்ணுவாங்கன்னா, மீரட்லேருந்து டெல்லிக்கு எல்லாம் அணிவகுத்து போயி, அப்போ முகலாயர்கள்ல மன்னரா இருந்த கடைசி மன்னர் யாருன்னு நம்ம படிச்சிருக்கோம். 2ஆம் பகதூர் ஷா. அந்த 2ஆம் பகதூர் ஷாவ என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு போயி டெல்லில உட்கார வச்சு, அவ எ அவர் தான் எங்களோட அடுத்த தலைவர். நீங்க எல்லாம் வெளிய போங்கடா. எங்க ராஜாவ நாங்களே செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்ப இருக்கிற 2ஆம் பகதூர் ஷா தான் எங்களோட ராஜா. வேற யார் சொல்றதையும் நாங்க கேட்க மாட்டோம்ன்னு சொல்லி, அவர தலைவரா உட்கார வச்சுருவாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இவரோட வந்து முகலாயர்களே முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஏன்னா, இவர நாடு கடத்திருவாங்க ரங்கூனுக்கு. நாடு கடத்தி கிட்டத்தட்ட ஒரு 62ல 5 வருஷம் கழிச்சு, அங்கேயே வந்து இறந்தும் போயிருவாரு. நாடு திரும்பாமவே. பாருங்க, இப்போ இந்த இந்த 1857 புரட்சியிலேயே இன்னொரு லெசன்லயும் தெளிவா படிப்போம். இந்த இதுலயே வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த இடத்துல யாரு தலைமை தாங்கி இந்த இயக்கத்த நடத்துனாங்க? எந்த ஏரியாவுக்கு யாரு ஹெட்டா வந்து இந்த 1857 புரட்சிய நடத்துனாங்க அப்படிங்கிறது தான். பாருங்க, கடைசி பேஷ்வாவான 2ஆம் பாஜிரா நம்ம படிச்சிருக்கோம். பேஷ்வாக்கள்ல கடைசி பேஷ்வா வந்து 2ஆம் பாஜிராவ். அதே மாரி மராத்தியர்கள்ல கடைசி மராத்தியர் யாருன்னா, 2ஆம் ஷாஜி. சாஜி போன்ஸ்லே ஆரம்பிச்சு 2ஆம் சாஜி முடிச்சிருப்பாரு மராத்தியர. சாஜி. பாஜிராவ் அதே மாதிரி தான். ஆ
பீஸ்வா பாஜிராவ ஆரம்பிச்சு கடைசியில அம் 2ஆம் பாஜிராவுல முடிஞ்சிருக்கும். பாஜி பாஜின்னு. அந்த 2ஆம் பாஜிராவோட தத்துப்பிள்ளை தான் நானா சாஹிப். அந்த நானா சாஹிப் தான் கான்பூருக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. ஏன் அப்டின்னா, அவருக்கு ஓய்வூதியம் குடுத்துட்டு இருப்பாங்க. மாசம் மாசம் ராஜாக்களுக்கே பென்ஷன் குடுத்து உட்கார வச்சுறது. அந்த ஓய்வூதியத்தவே அடுத்து தர முடியாதுன்னு மறுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால இவரு என்ன பண்ணாருன்னா, கான்பூருக்கு 1857 புரட்சிக்கு கான்பூருக்கு இவரு தலைமை தாங்குறாரு. யாரு எந்த பகுதிக்குன்றது தெரியணும். கான்பூர், நானா சாஹிப். இந்த நானா சாஹிப் யாரு? 2ஆம் பாஜிராவோட தத்து பிள்ளை. அடுத்தது லக்னோவுக்கு வந்து பேகம் ஹஸ்ரத் மஹால் அப்படிங்கிற ஒரு லேடி. பரேலிக்கு கான் பகதூர். இவங்கெல்லாம் முக்கியமா. அடுத்தது 1857ன் முக்கிய அத்தியாயம் எத சொல்றாங்கன்னா, கான்பூர் முற்றுகைய தான் முக்கியமானதா சொல்றாங்க. ஏன்னா, அதுல இந்த கம்பெனி படைகள்லாம் வந்து இவங்கலாம் இவங்கட்ட இருந்து இந்த புரட்சியிலருந்து மாட்டிக்கிருவாங்க கம்பெனிக்காரங்க, பிரிட்டிஷ்காரங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அங்க பிரிட்டிஷ்காரங்களால தாக்கு பிடிக்க முடியாது. தப்பிச்சு ஓடுறதுக்காக அங்க இருந்த படகுல ஏறி தப்பிச்சு போவாங்க. இவங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, முழுசா படகவே தீ வச்சு எரிச்சுருவாங்க. அதுல முக்கியமான மேஜர் ஜெனரல் ஹக் வீலர் அப்படிங்கிறவரும் இறந்து போயிருவாரு. இந்த ஹக் வீலர் வந்து நெறைய பேர ஜெயிச்சு குடுத்தவரு பிரிட்டிஷ்க்கு. அந்த ஹக் வீலரே அதுல இறந்து போயிருவாரு. அப்புறம் தான் ரொம்ப பிரிட்டிஷ் வந்து இத ஒடுக்கியே ஆகணுன்ற ஒரு கோவத்துக்கு வந்துருவாங்க. ஜான்சி லட்சுமி பாய் வந்து டல்ஹௌசி பிரபுவோட ஆண் வாரிசு தத்தெடுப்பு கொள்கைய மறுத்து, அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க. 1858ல லண்டன் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிக்கையாளர் வந்து யாருன்னா பேரு வில்லியம் ஹோவர்ட் ரஸ்ஸல் அப்படிங்கிற ஒருத்தரு. இத பத்தி எடுக்குறாரு. 57ல புரட்சி முடிஞ்சு, ஒடுக்கி எல்லாம் பண்ணிருவாங்க. அதாவது இன்னொரு லெசன நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஒவ்வொரு இடத்தையும் யாரு போராட்டம் பண்ணாங்க, அந்த போராட்டத்த யாரு ஒடுக்குனாங்க. எல்லாமே பிரிட்டிஷ் தான் கடைசியில ஜெயிச்சிருப்பாங்க. புரட்சி நடந்தாலும் ஜெயிச்சது என்னமோ கடைசில பிரிட்டிஷ் தான். ஏன்னா, அவங்க கிட்ட வந்து கம்யூனிகேஷன் இருந்துச்சு. ஃபாஸ்ட்டா டெலகிராம், ஃபேக்ஸ் இந்த மாதிரி. அது மாதிரி பெரிய பெரிய மெஷின்கள் இருந்துச்சு. நம்மளோட படைக்கிட்ட அதெல்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அ ஒடுக்கிட்டாங்க 57ல. 58ல இத பத்தி நியூஸ் பேப்பர்ல போடுறதுக்காக டீட்டெயிலா விசாரிச்சு போடுறதுக்காக லண்டன் டைம்ஸ் பத்திரிகையை சேர்ந்த வில்லியம் ஹோவர்ட் ரஸ்ஸல் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு. இத ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. அது எந்த பத்திரிகைன்னு கேட்டிருந்தாங்க. லண்டன் டைம்ஸா, மும்பை டைம்ஸா அந்த மாதிரி. அவர் என்ன சொல்றாருன்னா, கர்னல் நீலின் தலைமையில் பல பேர் கொல்லப்பட்டனர் என ஒரு அதிகாரி தெரிவித்தார். இந்த 1857 புரட்சியில கலந்துக்கிட்ட பல பேர யாரு? கர்னல் நீல், நீல் சிலை போராட்டம் அப்படின்னு நீங்க படிச்சிருப்போம். அவர் தான் இவரு. இந்த கர்னல் நீல் தான் அவ்வளோ பேர கொன்னு குவிச்சு அந்த போராட்டத்தவே வந்து ஸ்டாப் பண்ணுவாரு. இவரோட போராட்டத்துக்கு வந்து 1927ல இந்த நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடக்கும். ஆக்சுவலா ஏன் அத அகற்றணும் அப்டின்னா, ஆ இவரு இவ்ளோ பண்ணி நம்ம இந்தியர்கள தான சுட்டு கொண்டாரு. ஆனா, அந்த நீலுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு நம்ம சென்னையில மெயினான பிளேஸ்ல அவருக்கு ஒரு சிலைய வச்சு விட்டுருவாங்க. நீங்க அத பார்த்துக்கிட்டே ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போதும், உங்கள நாங்க அடிச்சு ஒடக்குனது உங்களுக்கு ஞாபகம் வரணும்டான்ற மாரி. அப்போ 1927ல இந்த நீல் சிலைய அகற்றணும். இது வந்து நம்ம மக்கள வந்து கொடுமைப்படுத்தின, கொன்ன ஒரு அவமானத்தோட சின்னம்னு சொல்லி பெரிய போராட்டம் நடக்கும். அப்ப பண்ண மாட்டாங்க. 1937ல காங்கிரஸ் வந்து எலக்ஷன்ல ஜெயிச்சு பதவிக்கு வரும்போது, இத கொண்டு போயி மியூசியத்துல வச்சுருவாங்க. இப்பயும் சென்னையில இருக்கிற மியூசியத்துல இந்த கர்னல் நீலோட சிலை இருக்கு. இது இன்னும் அடுத்தடுத்து வர லெசன்ல டீட்டெயிலா படிப்போம். பாருங்க. இது இவ்ளோ இதா வந்து போராட்டத்த ஆரம்பிச்சும், இது தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் என்ன? தோல்விக்கான காரணங்கள். பாருங்க, தெளிவான திட்டமின்மை. பெருசா பிளான் பண்ணியெல்லாம் யாரும் இத பண்ணல. சடனா ஒரு இடத்துல மங்கள் பாண்டே இத ஆரம்பிச்சாரு. அத தொட்டு தொட்டு அப்படியே வந்துருச்சு. அப்ப யாரும் பெருசா பிளான் பண்ணல. அடுத்தது இளவரசர்களின் ஆர்வமின்மை. பெரிய பெரிய அரசர்கள், சிற்றரசர்கள் இதெல்லாம் இவங்கலாம் இதுல வந்து சப்போர்ட் பண்ணல. அடுத்தது அரசர்களும், ஜமீன்தார்களும் பயந்து ஒதுங்கினர். சப்போர்ட் கேட்கும்போது, இந்த சப்போர்ட்டுக்கு வந்து இந்த அரசர்களும், பெரிய பெரிய ஜமீன்தார்கள்லாம் வர பயந்தாங்க. ஏன்னா, அவங்கலாம் பிரிட்டிஷோட தயவுல இருக்காங்களே ஆல்ரெடி. இன்ஃபாக்ட் அவங்க எல்லாமே பாருங்க 5ஆம் படையாக செயல்பட்டனர். 5ஆம் படைன்னா என்னது? பிரிட்டிஷுக்கு ஃபார் பிரிட்டிஷ்.
பிரிட்டிஷுக்கு மறைமுகமா இவங்களே ஒரு படையா செயல்பட்டாங்க. அப்புறம் எப்படி இவங்க நம்ம இந்தியர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? அடுத்தது குறைந்த ஆயுதம் மற்றும் வெடிபொருட்கள். பிரிட்டிஷ் கிட்ட இருந்த அளவுக்கு நம்மகிட்ட ஆயுதமும் கிடையாது, வெடிபொருட்களும் இல்ல. இது ஒரு ரீசன். அடுத்தது எஜுகேட்டட் அப்பர் கிளாஸ் பீப்பிள் வந்து ஆதரவின்மை. நல்லா படிச்ச மேல் வர்க்கத்த சேர்ந்தவங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி மேல் வர்க்கம் சேர்ந்த மேல்தட்டு மக்கள் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணல. ஒதுங்கிக்கிட்டாங்க. நம்மளுக்கு எதுக்குப்பா பிரச்சனை? அப்படின்ற மாரி. இன்னொரு இதுல சொல்லுவாங்க முக்கியமான ரீசனு, நம்ம தென்னிந்தியா, சவுத் இந்தியா வந்து இதுல பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்ல. அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இதில பாருங்க நம்ம தமிழர்களோ, இந்த தெலுங்கு சேர்ந்தவங்களோ, இந்த மாதிரி சவுத் இண்டியன்ஸ் பீப்பிள் அதிகமா இதில பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்ல. நார்த்ல தான் அதாவது பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பலையா? இல்ல நார்த்ல வந்து ஸ்ப்ரெட் ஆயி திரும்ப சவுத்துக்கு வர்றதுக்குள்ளேயே இத ஒடுக்கிட்டாங்களா? அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் பொதுவாவே 1857 கிளர்ச்சியில சவுத் இந்தியாவோட அ பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மி தான். மேபி ஒரு சில பேர் இருந்திருக்கலாம் அந்த போராட்டத்தில. மத்தபடி பெருசா யாரும் தலையிடல. பாருங்க, இந்த 2ஆம் பகதூர் ஷாவ பர்மான்னா என்னன்னா ரங்கூன். ரங்கூன் அந்த காலத்தில ரங்கூன் சொல்லுவாங்க இல்லையா? ரங்கூன், பர்மா எல்லாமே ஒரே பேர் தான். இந்த பர்மாவுக்கு வந்து எங்க நாடு கடத்துனாங்கன்னு ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கப்பா. எங்க நாடு கடத்துறாங்கன்னா, பர்மாவுக்கு வந்து நாடு கடத்துறாங்க. 1862ல 5 வருஷத்துல அங்கேயே இறந்து போயிர்றாரு. 1858ல நவம்பர்ல இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வராங்க. பிரிட்டிஷேவும். பெரிய வந்துருச்சு இல்லையா? அப்போ அ என்னதான் அவங்க நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனச்சா கூட, அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களே அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னும்போது, அவங்க யார ஆட்சி பண்ண முடியும்? அப்ப ஏதோ ஒண்ணு சொல்லி, ஒண்ணு மிரட்டி பார்க்கணும், இல்ல ஏமாத்தணும். அப்ப அடுத்து என்ன பண்றாங்க? மிரட்டி கண்ட்ரோல் பண்ணி ஒடுக்கிட்டாங்க. அடுத்து தொடர்ந்து அவங்க ஆட்சிய நம்ம இதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஏமாத்த பார்க்குறாங்க. என்ன பண்றாங்க? பாருங்க, இந்திய அரசு சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்து, நாடாளுமன்றத்தால் நேரடியா ஆட்சி இந்த கம்பெனிக்காரங்கலாம் இனிமேல் உங்கள வந்து ஆட்சி பண்ண மாட்டாங்க, டாமினேட் பண்ண மாட்டாங்க. நாங்க பிரிட்டிஷோட பெரிய கவர்மெண்ட் அந்த ராணி இருக்காங்கல்ல, மகாராணியே நேரடியா உங்க நாட்டையும், எங்க நாடு மாதிரியே நேரடியா கவனிக்க போறாங்க. அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது வந்து சும்மா ஏமாத்துறதுக்காக. பாருங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாரம்பரியம் மற்றும் மதம் தொடர்பான விஷயங்களில் ஆங்கிலேய அரசு தலையிடாது. அப்போ ஒரு பெரிய லெட்டர் வந்து குடுப்பாங்க. ஓகேவா? விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கைன்னு சொல்லி 58ல வைஸ்ராய் வாசிப்பாரு. அதுல வந்து நெறைய இந்த மாரி கமிட்மெண்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. நாங்க இனிமேல் இதெல்லாம் பண்ண மாட்டோம். உங்களுக்காக சப்போர்ட் பண்றோம். நீங்க எங்களுக்கு ஒத்துழைங்கன்னு சொல்லி. அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் இது. பாரம்பரியம் மற்றும் மதம் தொடர்பான விஷயங்கள். உங்களோட பாரம்பரியம், மதம் ஏன்னா இந்த இப்படி மீச வைக்கணும், தாடி வைக்கணும், கடுக்கன் போடக்கூடாதுன்னு சொல்லிலாம் பிரச்சனை ஆச்சு இல்லையா? இந்த விஷயங்கள்ல நாங்க தலையிட மாட்டோம். அரசு பணிகளில் இந்தியர்கள் சேர்க்கப்படுவர். கவர்ன்மென்ட் ஜாப்ல இன்னும் இந்தியர்களுக்கு அதிகமா நாங்க சான்ஸ் குடுக்குறோம். இந்தியர் எண்ணிக்கை மற்றும் பொறுப்புகள் குறைக்கப்பட்டன. அதாவது வேலைகள்ல, இந்த ரொம்ப அ க கஷ்டப்படுற வேலைகள்லாம் உங்க இத வந்து நாங்க குறைச்சுட்டு, உங்களுக்கும் நல்ல பதவிகள் குடுக்கிறோம். அப்புறம் பிரித்தாளும் கொள்கையை கையில் எடுத்தனர். மறைமுகமா வெளிய சொல்லாம, இவங்க இப்ப பாருங்க இந்த 1857 புரட்சி இந்து, முஸ்லீம்ன்ட்டுலாம் இல்லாம ஒத்துமையா 2 பேருமே தான் எதிர்த்தாங்க. ஒரு இடத்துக்கு வந்து அ இப்ப ஜான்சி ராணி வந்து ஹிந்துனா, இன்னொரு பக்கம் பகதூர் ஷா வந்து முஸ்லீம். எல்லாருமே கலந்துக்கிட்டு தான் வந்து இந்த போராட்டத்த நடத்துனாங்க. அதனால இந்த இந்து, முஸ்லீம் ஒத்துமைய ஃபர்ஸ்ட்டு குலைக்கணும் அப்படிங்கிறத பிரிட்டிஷ்காரங்க கையில எடுக்குறாங்க. பிரித்தாளும் கொள்கை. நம்ம கதை படிப்போம்ல சின்ன வயசுல 4 மாடு இருந்துச்சாம். அத அந்த புலி ஒண்ணா இருக்க வரைக்கும் முடியாதுன்னு சொல்லி அத பிரிச்சு விட்டு சண்டை போட வச்சு, அப்புறம் ஈஸியா வந்து அடிச்சு சாப்பிட்டுருச்சுன்ற அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகே. இது 1857 கிளர்ச்சி. இப்ப இதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா, இதுக்கு அடுத்தும் நெறைய பிரச்சனைகள், கிளர்ச்சிகள் நடக்குது. அது என்னென்னதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே இன்னும் ரொம்ப முக்கியமானது. விவசாயிகளின் கிளர்ச்சி. இப்ப இதுக்கு முன்னாடி மதம் சம்மந்தப்பட்ட கிளர்ச்சி பார்த்தோம். பழங்குடியினர் கிளர்ச்சி பார்த்தோம். இது வந்து விவசாயிகளோட கிளர்ச்சி. வருஷப்படி பார்த்துட்டே வரோம். 57 முடிஞ்சுச்சு. இப்ப 59ல நடந்த ஒரு கிளர்ச்சி. கருநீல சாய கருநில சாய கிளர்ச்சின்னு சொல்லலாம். இண்டிகோ கிளர்ச்சின்னு சொல்லலாம். அவுரி செடி கிளர்ச்சின்னு சொல்லலாம். எல்லாமே ஒரே பேரு தான்ப்பா. கன்ஃப்யூஸ் ஆயிக்கிறாதீங்க. கருநீல சாயம் போடுறதுக்கு இண்டிகோன்ற ஒரு பயிர், ஒரு செடி இது வந்து. அதுக்கு அவுரி செடின்னும் இன்னொரு பேர் இருக்கு. இண்டிகோ கலர் குடுக்கறதுனால அது இண்டிகோன்னு பேரு.
அதுக்கு பேரு அவுரி செடின்னும் சொல்லுவோம். இந்த செடிய வந்து விளைய வைக்கிறதுல பிரச்சனை. என்ன 1859 டூ 60ல நடந்தது தான் இந்த கிளர்ச்சி. ஆக்சுவலா 1915ல காந்தி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்துருவாரு. வந்ததுக்கப்புறம் 17ல ஒரு அவுரி கிளர்ச்சி வரும். 2 இடத்துல வரும்பா. நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிக்கிறாதீங்க. இது நாதியா மாவட்டத்துல ஆ இ இ நடந்தது. இந்த 17ல வந்து காந்தி வந்த பிறகு ஒரு அவுரி செடி கிளர்ச்சி நடக்கும். அது நடத்தும்போது நீங்க பார்த்துக்கோங்க. பட் 2 இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. இது பாருங்க இயற்கையான கருநீல சாயம். அதாவது நம்ம மை பழம் அப்படின்லாம் சின்ன வயசுல பார்த்துருப்போம். 90ஸ் கிட்ஸ்க்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த பழத்த வந்து அப்படியே புழிஞ்சிட்டு டைரக்ட்டா இங்க் பென்னுல புழிஞ்சிட்டு நம்ம எழுதுனாலே எழுதும். அப்படியே அந்த இங்க் கலர் கருநீல சாயம்னா, கருநீல கலர்ல இல்ல கொஞ்சம் பர்பிள் கலர் கலந்த மாரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு செடி தான் வந்து இந்த இண்டிகோ செடி. இத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே இத பயிரிடணும். கம்பல்சரி அவங்களோட நிலத்துல 3ல 2 பங்கு, இத்தன பங்கு அப்படின்னு சொல்லி பயிரிடணும்னு சொல்லி கம்பல் பண்ணுவாங்க. ப பயிரிடும்போது என்ன செய்வாங்கன்னா, அந்த பயிரிட்டத திரும்ப வாங்குவாங்க இல்லையா? பயிரிடுறதுக்கு இவங்களேவும் காசுக்கு முன்பணமா அட்வான்ஸ் குடுத்து, நீங்க அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி நீங்க பயிரிடுங்க. திரும்ப விவசாயம் எடுத்து நீங்க அந்த காச கழிச்சா போதும்ன்னு சொல்லி குடுப்பாங்க. ஆனா, குடுக்கும்போது இப்ப ரூ. 10,000 குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பயிரிட்டு, அவங்க விவசாயம் பண்ணி எல்லாம் செய்யும்போது, அந்த மொத்த அவுரி செடியுமே இவங்க ரூ. 5,000க்கு தான் வாங்குறது. அவ்வளோதான் போகும். இதுல என்ன விலை இருக்கு? ஏன்னா இவங்களுக்கு அத பத்தியே தெரியாது இல்லையா? அரிசி, நெல்லு பயிரினா விளைய வச்சது அவங்களுக்கு தெரியும். இது வித்தியாசமான ஏதோ ஒண்ணு புதுசா பண்ண சொல்றாங்க. அப்ப இது ரூ. 5,000க்கு தான் போகும்ன்றது. அப்ப இவங்க அவ்வளோ வேலை செஞ்சும், அத வாங்குன கடன கூட கழிக்க முடியாம போயிரும். அப்ப என்ன ஆயிரும், அடுத்து திரும்ப விவசாயம் பண்றதுக்கு, திரும்ப இன்னும் கடன் வாங்கணும் அவங்கட்டேவும். அவங்களே கம்பல் பண்ணி குடுப்பாங்க. அப்ப 15,000 ஆயிரும் கடன். அப்பயும் ரூ. 5,000க்கு விப்பாங்க. அப்ப ரூ. 10,000 கடன் நின்டுக்குரும். இப்படி எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி பாடுபட்டு குடுத்தாலும், கடன் வந்து குறையவே இல்ல. கடன்ல மேலும் மேலும் கடன் கூட ஆரம்பிச்சுச்சு. அப்ப இவங்க எங்களுக்கு எதுக்கு இது? வருமானமே இதுல இல்ல. இது எதுக்கு நாங்க செய்யணும்? ஆனா நீங்க செஞ்சு தான் ஆகணும்னு பிரிட்டிஷ் சொல்லுது. ஏன் அப்டின்னா, அவங்க இத பூரா ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. பாருங்க ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. நம்ம நாட்டுக்கு இது பெருசா தேவைப்படல. ஏன்னா நம்ம எல்லாமே பருத்தியில ஒயிட் ட்ரெஸ்ஸே அதிகமா யூஸ் பண்ணிட்டு போயிட்டோம். நம்மளுக்கு கலர்ஸ் தேவைப்படவே இல்ல. ஆனா, அப்படியே சாயம் போடணும்னாலும் நம்ம இதுல இயற்கை சாயங்களா நெறைய வச்சிருந்தோம். ஆனா இவங்க வந்து இந்த கருநில சாயத்த பிரிட்டனுக்கு இந்தியாவுலருந்து பிரிட்டனுக்கு கடத்தி, அவங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. பாருங்க முன்பணம் வட்டியுடன் திரும்ப செலுத்த வேண்டும். விவசாயிகள் கடனில் மூழ்கின அப்ப வட்டி கூடி, கூடி, கூடி எவ்வளோ ஆகும்? கடன்ல மூழ்க ஆரம்பிச்சுட்டாங்க. 1859ல் முதலில் வேலை நிறுத்தமாக தொடங்கியது. மொதல்ல நாங்க பண்ண மாட்டோம், பயிரிட மாட்டோம்ன்னு சொல்லி வேலை நிறுத்தமா தான் இது ஆரம்பிச்சுச்சு. போக, போக ஒரு பெரிய கிளர்ச்சியா மாறிருச்சு. எந்த ஊர்ல நடந்துச்சுன்னு கேட்பாங்க. நாடியா அப்படிங்கிற மாவட்டம். நாடியா மாவட்டத்துல இந்து மற்றும் முஸ்லிம் விவசாயிகள் சேர்ந்து நடத்தின ஒரு போராட்டம் தான். குடங்கள் மற்றும் உலோகத் தட்டுகளுடன் போராட்டம் நடத்துனாங்க. குடங்களையும், உலோகத் தட்டுகளையும் கொண்டு போய் தட்டுறது. சவுண்ட் கிரியேட் பண்ண அவங்கள வந்து எதுக்குறோம், அந்த கோபத்த காட்டுறோன்றதுக்காக ஏதாவது ஒரு சவுண்ட் கிரியேட் பண்றது. அவங்க ஏற்கனவே பார்த்தோம்ல கோல் கிளர்ச்சிய சேர்ந்தவங்க வந்து மேளங்கள் முழங்கி அம்புகள் எய்து வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னு. அதுமாரி இவங்க உலோகத் தட்டுகளையும், குடங்களையும் தட்டி இது சம்மந்தமா, இந்த இண்டிகோ கிளர்ச்சிக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் நீல் தர்பன். நாடகம். ஒரு நாடகம் மாரி நடத்தப்பட்டது தான் இந்த நீல் தர்பன். இந்த நீல் தர்பன பத்தின கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீல் தர்பன், நீல் தர்பன் சொல்லி. இதுக்கு பேரு நீல் தர்பன் அப்டின்னா, தமிழ்ல என்ன அர்த்தம் அப்டின்னா, இண்டிகோவின் கண்ணாடி அப்டின்னு அர்த்தம். இத எழுதினவர் யாருன்னா, தீனபந்து மித்ரா. இந்த 3மே முக்கியம். நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் வந்த எக்ஸாம்ல எல்லாம் இதுல பாதி இதுலயாவது இந்த கொஸ்டின் இருக்கும். அப்ப என்ன ஆயிருச்சுன்னா, இந்த பிரச்சனைய வந்து ஒடுக்கிட்டாங்க. நமக்கு தான் தெரியுமே. பிரிட்டிஷ் வந்து கண்ட்ரோல் பண்ணிருவாங்க எப்பயுமே. இது வந்து ஒரு கட்டத்தில என்ன ஆயிருதுன்னா, நவீன ஆர்ட்டிஃபிஷியல் நீல சாயங்கள்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்ச உடனே, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒண்ணும் பயிரிட வேண்டாம். நாங்க ஆர்ட்டிஃபிஷியலாவே இருக்கு. அதவே நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு, இவங்கள கம்பல் பண்றத விட்டுட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்களே. நெக்ஸ்ட் பாருங்க தக்கான கலவரங்கள். தக்கான கலவரங்கள் வந்து 1875ல மே மாதம்
பூனா பக்கத்துல சூபா கிராமம் அப்படிங்கிற இடத்துல வட்டிக்கு பணம் குடுப்பாங்க இல்லையா? அவங்கள எதிர்த்து நடந்தது தான். இது வந்து பிரிட்டிஷ்காரங்கன்னு சொல்லல. அது யாரோ ஒருத்தர். அந்த ஏரியால வட்டிக்கு பணம் குடுத்தவங்கள எதிர்த்து நடந்த கலவரம் தான் தக்கான கலவரம். கலவரங்கள்னு ஏன் குடுத்துருக்காங்கன்னா, நெறைய கலவரம் சின்ன சின்னதா உருவாச்சு அந்த டைம்ல. 1875 இந்த வருஷம் முக்கியம். மொத்தம் கிட்டத்தட்ட 30 கிராமங்கள்ல அந்த கலவரம் வந்து நடந்தது. இத பத்தி சொல்றாங்க. 2 பேர் கொட்டேஷன் குடுத்திருப்பாங்க. அத பாருங்க. கேத்லீன் கவ் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, ஆங்கில ஆட்சி விவசாயிகள் மத்தியில் முகலாயர்களின் காலத்தில் இருந்ததை விட வேதனை மற்றும் இடர்பாடுகளை கொண்டு வந்தது. முஸ்லிம்கள் முகலாயர்கள் ஆட்சி காலத்திலயும் நெறைய பிரச்சனை இருந்துச்சு. அவுரங்கசீப் எவ்வளோ கொடூரமா நடத்துனாரு. இந்த மாரி ஒரு சில பேரு முகமது பின் துக்ளக் பார்த்தோம்னா, அவரு ரொம்ப முரண்களின் மொத்த உருவமா இருந்தாரு. டெல்லில இருந்து பூராத்தையும் இழுத்துட்டு போய் டார்ச்சர் பண்ணிக்கிருந்தாரு. இந்த மாரி அப்பயும் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஆனா, ஆங்கில ஆட்சி அத விட கொடூரமாவும், முகலாயர் காலத்துல மக்கள் கஷ்டப்பட்டாங்க. ஆனா, அத விட வேதனையும், கஷ்டமும் ஆங்கிலேயர் ஆட்சியில பட்டாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்றாரு. இப்ப நம்மளுக்கு தெரியுது. அவங்க கஷ்டப்படுத்துனாங்க, கொடுமைப்படுத்துனாங்கன்ட்டு. ஆனா, அந்த காலத்துல வந்து அப்பதான் அவங்க அத உணர்ந்திருக்காங்க. அதுக்கு அதுவே எவ்வளோ பரவாயில்லப்பான்னு. அதனால அவர் அத மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்தது ரணஜித் குஹா அப்படிங்கிற ஒருத்தரு. விவசாயிகளின் பிரச்சனைகள் பல வகைகளில், பல அளவுகளில் உள்ளூர் கலவரங்களில் தொடங்கி, போர் போன்ற நிலவரங்கள் வரை பல மாவட்டங்களில் பரவி, ஆங்கிலேய ஆட்சியின் அ காலங்களில் முதல் காலாண்டுகளில் கடும் விளைவுகளை சந்தித்து, பின் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை நீடித்தது. அதாவது அந்த முதல் காலாண்டுனா 1925 அந்த டைம்ல பிரச்சனைகள் வந்து ஆரம்பிச்சு 19ஆம் நூற்றாண்டுனா 1800 சொச்சத்த தான் நம்ம 19ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவோம். அந்த 1880லேருந்து 825லேருந்து அப்படியே அந்த முதல் காலாண்டுல தான் ஆரம்பிக்கவே செஞ்சுச்சு. இந்த இவங்களோட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ பத்தி பார்க்குறோம். இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 1870 டூ 85ல தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாச்சு. அதுக்கு முன்னாடி 70ல இருந்து 85 வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்டின்னா, 52ல சென்னை வாசிகள் சங்கம் உருவாச்சு. இன்னொரு லெசன்ல இது ஒவ்வொன்ன பத்தியும் டீட்டெயிலா படிப்போம். சென்னை வாசிகள் சங்கம்னா யாரு? அதுல யார் இருந்தா? எத்தன பேர் இருந்தாங்க? அவங்களோட சாதனைகள் என்ன? இப்டி ஒவ்வொன்னா பார்ப்போம். இப்போ இந்த லெசன்ல நீங்க இவ்ளோ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். 52 சென்னை வாசிகள் எல்லா வருஷமுமே முக்கியம்ப்பா. இதுல நான் போட்டிருக்க அத்தன வருஷமுமே ரொம்ப முக்கியமான வருஷங்கள். மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். கிழக்கிந்திய அமைப்பு 1866, சென்னை மகாஜன சபை 84, பூனே சர்வஜனிக் சபா 70, பம்பாய் மாகாண சங்கம் 85. இதுதான் தேசிய காங்கிரஸ் ஐஎன்எம் உருவானதும் இப்பதான். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானதும் இதே 85 தான். பம்பாய் மாகாண சங்கம் உருவானதும் அதே வருஷம் தான். பிரிட்டனுக்கு தொடர்ந்து வளங்களை பரிமாற்றம் செய்தது. யாரு? பிரிட்டிஷ்காரங்க இங்கருந்து நம்மட்ட இருக்க செல்வங்களை எல்லாம் சுரண்டி, சுரண்டி அவங்க பிரிட்டனுக்கு வந்து இங்கருந்து சோர்ஸ் எல்லாம் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பேரு தான் செல்வச் சுரண்டல் அப்படின்னு சொல்லி ஒருத்தரு எல்லாருக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணாரு. முட்டா பசங்களா இங்கருந்து செல்வத்தெல்லாம் சுரண்டி அவன் கொண்டு போயிட்டு இருக்கான் அப்படின்றது. செல்வச் சுரண்டல் அல்லது வளங்களின் சுரண்டல். ரொம்ப முக்கியம். செல்வச் சுரண்டல்ன்ற கொள்கையை சொன்னவர் யாருன்னா, தாதாபாய் நவ்ரோஜி. இவர் தான் மெயினா. இவர் கூட சேர்ந்து இத இன்சிஸ்ட் பண்ணது யாராருன்னா, நீதிபதி ரானடே. எம்.ஜி. ரானடேன்னு சொல்லுவோம். எம்.ஜி. ரானடே. எம்.ஜி. ரானடேனா மகாகோவிந்த் ரானடே. அடுத்தது ஆர்.சி. தத். ஆர்.சி. தத். தத்னா ரோமேஷ் சந்திர தத். அதான் ஆர்.சி. தத். எப்பயுமே நீங்க ஷார்ட்டாவும் தெரிஞ்சுக்கணும், ஃபுல் ஃபார்மாவும் தெரிஞ்சுக்கணும்ப்பா பேருகள். கண்டிப்பா முக்கியம். ஏன்னா, ஆப்ஷன்ல நம்மளுக்கு எப்படி வேணா குடுக்கலாம். இப்ப ஆர்.சி. தத், ஆர்.சி. தத்னே நீங்க படிக்கிறீங்க. ஆர்.சி. தத்னே படிக்கிறீங்க. ரோமேஷ் சந்திர தத்ன்னு குடுத்தோனே அது யாரோன்னு நெனச்சுருவோம். கண்டிப்பா நெனப்போம். அதனால நீங்க ஃபுல்லாவும் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு காலனி ஆதிக்கமே முக்கிய தடை அப்படின்னு சொன்னாங்க. இந்தியா இவ்ளோ முன்னேறாம, டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம், இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து உள்ள ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க தான். நீங்க அவங்க கொடுமைப்படுத்துறாங்க, இது பண்றாங்கன்னு மட்டும் நெனச்சுட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட இத பூரா சுரண்டி அனுப்பிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த எல்லாருக்கும் எடுத்து சொன்னதே இவங்க தான். இப்ப 85ல என்ன ஆகுதுன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகுது.
இத உருவாக்குறவர் ஏ.ஓ. ஹியூம். நீங்க இந்திய தேசிய காங்கிரஸ்ன்ன உடனே இந்தியர்கள்லாம் சேர்ந்து இந்தியர்கள எதிர்த்து அப்படியே கோவமா ஒரு அமைப்ப உருவாக்கிட்டாங்கன்னு நெனைக்காதீங்க. கிடையாது. அந்த அமைப்ப உருவாக்குனதே ஒரு பிரிட்டிஷ்காரர் தான். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். அதான் ஏ.ஓ. ஹியூம். புரியுதா? ஃபுல் இது தெரியணும் உங்களுக்கு. ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிற பிரிட்டிஷ்காரரு. அவருக்கு அதாவது பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு இந்தியன் குரூப்ஸ் இருக்கணும்னு சொல்லி உருவாக்குனது தான் இது. போக போக இது அதிலிருந்து பிரிஞ்சு அவங்களையே எதிர்த்து போராடுற ஒரு இதா மாறுது இயக்கமா. முதல்ல பம்பாய், மதராஸ், கல்கத்தா அந்த 3 இடங்கள்ல மட்டும் தான் இந்த இயக்கத்த வந்து உருவாக்குறாங்க. இதோட முதல் தலைவரா யார் இருந்தான்னா, டபிள்யூ.சி. பானர்ஜி. முதல் கூட்டம் எப்ப நடந்துச்சுன்னா, 1885 டிசம்பர் 28. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் கடைசி தேதிகள்ல இது நடக்கும். அது வந்து தேதிய பொறுத்து 24, 25, 28, 25லேருந்து 30க்குள்ள அந்த டேட்ல டிசம்பர் எண்டுல நடக்கும். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே அம் இந்திய தேசிய காங்கிரஸோட கூட்டம் டிசம்பர் எண்டுல தான் இருக்கும். அடுத்தது, இதுல எப்பயுமே ஃபர்ஸ்ட்டு தலைவர் யாரு? 2வதோட தலைவர் யாரு? 3வதோட தலைவர் யாருன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து டபிள்யூ.சி. பானர்ஜி மும்பைல நடந்திருக்கும். 2வது கல்கத்தாவுல நடந்திருக்கும். தாதா அ தாதாஜி தாதாபாய் நவ்ரோஜி. 3வது சென்னையில 1000 விளக்குல நடந்திருக்கும். இதுக்கு வந்து தலைவர் வந்து பக்ருதீன் தியாப்ஜி. பக்ருதீன் தியாப்ஜி. ஜின்னு வரும் வரிசையா. இதுல இந்திய தேசிய காங்கிரஸ்ல இதுவரைக்கும் 3 தடவ தலைவரா இருந்தது தாதாபாய் நவ்ரோஜி மட்டும் தான். அதிக தலைவரா இருந்தவரும் அவர்தான். அ வயசு அதிகமானவரும் அவர்தான் அந்த கூட்டத்திலேயே. இதெல்லாம் அடுத்தடுத்த லெசன்ல இன்னும் படிப்போம். நான் இங்க இத பார்த்ததுனால சொல்றேன் உங்களுக்கு. பாருங்க பிரிட்டனுக்கு விசுவாசமாக நடந்து கொள்ள முடிவெடுக்கப்பட்டது. இந்த அமைப்போட பேரே என்னது? பிரிட்டனுக்கு விசுவாசமா நடந்துக்கணும்னு தான் ஆரம்பிக்கப்பட்டது. தீவிர தேசியவாதிகள், அப்போஸ்ட் மிதவாதிகள், சுய உதவியில் கவனம் அதிகம். இந்த தீவிர தேசியவாதிகள் வந்து மிதவாதிகள வந்து எதிர்த்தாங்க. ஏன் அப்டின்னா, தீவிர தேசியவாதின்னா இவங்கன்னா அ டெரரிஸ்ட் மாதிரியா? அப்டின்னா அப்படி இல்ல. நம்ம ஏன் அவங்களுக்கு பயந்து இருக்கணும்? அவங்ககிட்ட கெஞ்சி எதுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் கேட்கணும்? நம்மளோட இது தைரியமா எதிர்த்து போராடுவோம். இப்ப மிதவாதிகள்லாம் காந்தி மாதின்னா, தீவிர தேசியவாதிகள் எல்லாமே சுபாஷ் சந்திர போஸ் மாரி. அடிச்சு நம்ம விஷயத்த நம்ம கேள்வி கேட்கணும்னு சொல்றவங்க. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து வங்கப் பிரிவினை. 1899ல தான் அந்த ஹட்சன் பிரபு அப்படிங்கிற ஒரு கொடூரமானவர் வர்றாரு. அவர் வந்து இந்தியாவோட அரச பிரதிநிதியா ஆக்குறாங்க. இவர் தான் அடக்கி ஆளும் கொள்கைய கொண்டு வந்தவரே இவர் தான். இவர் வந்து 1903ல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து 1905ல வந்து இந்து முஸ்லிம்களுக்கு இடையில பெரிய பிரச்சனைய உருவாக்கணும்ன்றதுக்காகவே இந்த வங்க பிரிவினைய கொண்டு வருவார். கொண்டு வரப்போறோம், வரப்போறோம்ன்னு நெறைய நாள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால எல்லா இடங்கள்லயும் இதுக்கு எதிரா வந்து கோஷங்கள், கிளர்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கும். பாருங்க 1905 ஜூலை 19ல அறிவிக்கிறாங்க. நாங்க பண்ண போறோம். வங்கத்த பிரிக்க போறோம்ன்னு. அப்ப என்ன ஆயிரும்னா, 1905 அக்டோபர் 16ல அத பிரிச்சுட்டாங்க. பிரிச்சப்ப வந்து கேட்பாங்க. வங்க பிரிவினை நடைபெற்ற நாள் எதுன்னு கேட்டா, நீங்க நெறைய டேட் அங்கங்க மென்ஷன் ஆயிருக்கும். அப்ரூவ் ஆயி வெளிப்படையா அறிவிச்ச நாள் இதுதான். 1905 அக்டோபர் 16. அதனால தான் இதே தேதியில 1906 அக்டோபர் 16ல இதே டேட்ல 1 வருஷம் கழிச்சு, யாரு வ.உ.சி. வந்து கொழும்புலருந்து கப்பல வந்து இயக்கியிருப்பாரு. ஸ்டீம் என்ஜின் இருக்கிற ஸ்டீம் என்ஜின் போட்ட அவங்களுக்கு எதிரா. ஏன்னா, அவங்க வந்து இந்த கப்பல்கள் மூலமா தானே எல்லா பிசினஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நாங்களும் பண்ண முடியும்னு காட்டுறதுக்கு கரெக்ட்டா 1 இயர் சுதேசி இயக்கத்தோட ஒரு இயக்கம் தான் இதுவும் பண்ணியிருப்பாரு. சரி ஓகே. இந்த அக்டோபர் 16 வந்து துக்க நாளா எல்லாரும் அறிவிக்கிறாங்க நம்ம இந்தியாவுல. சுதேசி இயக்கம் அப்படின்னு உருவாக்குறாங்க. சுதேசி இயக்கம் எதுக்காக உருவாச்சுன்னு கேட்டா, வங்க பிரிவினைய அடுத்து உருவானது தான் இந்த சுதேசி இயக்கமே. சுதேசி இயக்கம். மிதவாத போக்கு, ஆக்கப்பூர்வ சுதேசி. அதாவது சுய உதவியில் கவனம் செலுத்துதல். அவங்களோட கொள்கைகள் என்னன்னா, மிதவாதம். அமைதியா எதுவா இருந்தாலும் செய்யணும். பெரிய கலவரம் ஆக்கிரக்கூடாது. ஆக்கப்பூர்வ சுதேசின்னா என்னன்னா, சுய உதவியில கவனம். நம்மளோட
அ செல்ஃபா வந்து நம்மள அ உயர்த்திக்கிறதுக்கான எல்லா வகையிலயும் செய்யணும். நம்ம இந்தியர்களா இருந்தாலும் சரி, இந்தியாவ சேர்ந்த இந்தியா நாட்ட வந்து உருவாக்குறதுல கவனம் செலுத்தணும் அதிகமா. தீவிர தேசியவாதம். தீவிர தேசியவாதம்னு ஏதாவது அவங்க நெனச்சாங்கன்னா, அந்த அந்நிய பொருட்களை எல்லாம் புறக்கணிக்கிறது, எரிக்கிறது இப்படி. புரட்சிகர தேசியவாதம்னா, உள்ள இறங்கி சண்டையே போடுறது. தீவிரவாத முறையில சண்டையே போடுறது. இந்த 4 போக்குமே இருந்துச்சு அந்த காலத்துல. இப்போ சுதேசி இயக்கம்னு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அந்த சுதேசி இயக்கத்துல என்னென்ன கொள்கைகள வச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்டின்னா, அந்நிய பொருட்கள புறக்கணிக்கணும். அந்நியர் ஏன்னா, அ பிரிட்டிஷோட முழுக்க முழுக்க ஆயுதமே அவங்க இந்தியாவுல வித்துக்கிட்டு இருக்க இந்த பொருள்கள் தான். இங்கேருந்து சோர்ஸ் எடுத்துட்டு போறது. அத வேற பொருளா மாத்தி, இப்போ மூலிகையில கொண்டு போய் மாத்திரையா மாத்தி கொண்டு வந்து நம்மளுக்கே விக்கிறது. அ செடிகள கொண்டு போய் துணிகளையும், பருத்திகளையும் கொண்டு போயி டிசைனா ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் பண்ணிட்டு வந்து நம்மகிட்டயே விக்கிறது. அப்ப நீ எவ்வளவுதான் நீ கொண்டு வந்தாலும் உன் பொருள வாங்க மாட்டேன்னு சொன்னா, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்தியாவுல தான் மக்கள் தொகை அதிகம். அப்ப இந்தியாவ தான் சந்தையா பயன்படுத்திட்டு இருக்கான். இப்ப வரைக்கும் உலக நாடுகள். ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாரி. அவங்க கண்டுபிடிக்கிற எல்லா பொருளையும் எங்க அதிகமான கூட்டம் இருக்கோ வாங்குவாங்களோ, அங்க தானே கொண்டு போவாங்க. ஆளே இல்லாத ஒரு கண்ட்ரில போய் வச்சு உட்காருவாங்களா? இப்ப இந்தியா வந்து முக்கியமான நாடு, சந்தை. அப்போ அவன் வந்து பொருள்கள கொண்டு வந்து விக்கிறான். அத நம்ம வாங்காம இருந்தாலே வாங்கணும்னு சொல்லி யாரும் அடிக்க போறது இல்ல இல்லையா? வாங்கணும்னு சொல்லி அடிக்க முடியாது. அப்ப நான் எனக்கு பிடிக்கல நான் வாங்கலன்னு சொன்னாலே, ஆட்டோமேட்டிக்கா அவன் டவுன் ஆயி, அவனோட தொழில் எல்லாம் முடங்கி போனாலே இங்கருந்து ஓடி போயிருவான். இப்ப ஃபர்ஸ்ட்டு அதுதான். 2வது அரசு பள்ளி, கல்லூரிகள். ஸ்கூல், காலேஜ் அவன் தொறந்து வச்சிருக்கிறதுக்கு எதுக்குமே யாரும் போக்கூடாது. இங்க இருக்கிற கவர்மெண்ட் தமிழ்நாடு இந்தியன் கவர்மெண்ட் உருவாக்கி இருக்கிறதுல மட்டும் படிக்க போறது. அது மாதிரி நீதிமன்றங்கள்லயும் பட்டங்கள். இப்போ எல்லா இடத்துலயும் அ கோர்ட்டு, போலீஸு இதெல்லாம் இருக்கு. முழுக்க முழுக்க அவன் பிரிட்டிஷ மட்டுமே போட்டு ரன் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா, அங்க லண்டன்ல இருந்து அவன் ஒரு குறிப்பிட்ட ஆள மட்டும் தான் இங்க இறக்கியிருப்பாங்க. மொத்தத்துக்கே ஒரு 5000, 10,000 பேர் தான் இருப்பாங்க. அப்போ இப்போ ஒரு நீதிமன்றம்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த நீதிமன்றத்துல 100, 200 பேர் இருக்காங்கன்னா, நீதிபதிகளும், லாயர்ஸும் அதுல 10 பேர் தான் பிரிட்டிஷ்காரங்களா இருக்கும். மீதி 90 பேரும் இந்தியர்கள் தான் இருக்க முடியும். இந்தியாவோட சட்டங்களும், இதுகளும் தெரியணும்னா, இந்தியன்ஸ் தான் லாயர்ஸா இருப்பாங்க. அப்ப அவங்க யாருமே வேலைக்கு போகலன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவனால எதுவுமே ரன் பண்ண முடியாது இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன் ரன் ஆகாது, நீதிமன்றம் ரன் ஆகாது. அவங்க சும்மா பெருமைக்காக குடுத்து ஏமாத்துறதுக்கு பட்டங்கள் குடுக்குறாங்கல்ல. சர் பட்டம், அந்த பட்டம், இந்த பட்டம். அது எல்லாமே தேவையில்லன்னு அவங்க மூஞ்சிலே விட்டு எறியிறது. இப்படியெல்லாம் பண்ணும்போது, அப்ப நம்மளே ஒத்துழைக்காட்டினா, அவங்க நம்மள ஆட்சி பண்ணவே முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இப்ப நம்ம பசங்களே இருக்காங்க. நம்ம சொல்றத கேட்டா மட்டும் தான், நம்ம பசங்கள வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், கேட்க முடியும். நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன். அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருப்பேன்னும்போது, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மாதிரி தான் பண்ணணுன்றது தான் இதோட குறிக்கோளே. அடுத்து அரசு சேவைகளை புறக்கணித்தல். அரசு சேவைகள் எது செஞ்சாலும் கவர்மெண்ட்டுட்ட இருந்து எனக்கு தண்ணி வேணாம், எதுவுமே நீ எனக்கு குடுக்க வேண்டாம். நான் பார்த்துக்கிறோம். எங்களுக்கு தேவையானத நாங்க பார்த்துக்கிறோம்னு சொல்லி, அரசு எந்த இது ஆஃபர் குடுத்தாலும் வேணான்னு தூக்கி போடுறது. எல்லாமே சூப்பரானது தான். நல்லா தான் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் அத கரெக்ட்டா கொண்டு போக எல்லாரும் சப்போர்ட் பண்ணல. எல்லா டைம்லயுமே இந்த லஞ்சம், ஊழல் வாங்கிக்கிட்டு அங்கிட்டு சப்போர்ட் பண்ற ஜால்ரா பார்ட்டி 2 இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆளுகளால தான் எல்லாமே உடைஞ்சு போது. இப்ப பாருங்க தீவிர தேசியவாதம். ஒரு பக்கம் இவங்க இப்படி கெஞ்சிட்டு இருக்கிறது பிடிக்காம, இன்னொரு பக்கத்துல தீவிர தேசியவாதம் உருவாகுது. தீவிர தேசியவாதம்னா என்னது? நாங்களும் இந்தியா மேல பற்று வச்சவங்க தான்ப்பா. ஆனா எங்களோட வழியே தனி வழி. ரஜினி சொன்ன மாரி தனி வழின்னு போனவங்க தான் இவங்க. யாரு? தீவிர தேசியவாதிகள்னாலே லால், பால், பால். இது யாரு ஒவ்வொன்னுக்கும் பேர் பாருங்க. லால் அப்படின்னா லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய். பால் அப்படின்னா பாலகங்காதர திலகர். பால் அப்படிங்கிறது பிபின் சந்திர பால். இந்த பாலகங்காதர திலகர் தான் இந்த தீவிர தேசியவாதிகளோட தலைவர். அப்ப மிதவாதிகளுக்கு தலைவர் யாரா இருந்தாங்க? மிதவாதிகள்லாம் யாருன்னா, காந்தி, ஆ சத்தியமூர்த்தி, நேரு, கோபாலகிருஷ்ண கோகலே இவங்கெல்லாம் மிதவாதிகளா இருந்தாங்க. இதுல மிதவாதிகளோட தலைவரா இருந்தவர் யாருன்னா, கோபாலகிருஷ்ண கோகலே. கோபால கிருஷ்ண கோகலே. இந்த கோபாலகிருஷ்ண கோகலே தான் காந்தியோட குருவே. உங்களுக்கு தெரியும். கோபாலகிருஷ்ண கோகலே தான் காந்தியோட குரு. இவர் வந்து மிதவாதிகள் தலைவர். அதே இது தீவிரவாதிகளோட தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, பாலகங்காதர திலகர். நீங்க வேணா ஷார்ட்கட்டுக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பால் அப்படியே பொங்கிரும். இப்படின்னு ஒரு செகண்ட் நம்ம கவனிக்கலன்னா அப்படியே புஸ்ஸுன்னு பொங்கிரும். அதான் பால். பாலகங்காதர திலகர். ஃபர்ஸ்ட்டு பாலுன்னு வரும்.
அதே இது கோபாலு அப்படின்னா, அவரு கொஞ்சம் சாஃப்ட்டானவரு. இந்த வடிவேலு சொல்லுவான்ல ஃப்ரெண்ட்ஸ் படத்துல கோபாலு, கோபாலுன்னு. அந்த கோபாலுன்னா வந்து கொஞ்சம் அமைதியான ஆளு. இன்னசென்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. பாலுன்னா பொங்கும் இப்படின்னு. அதனால பால்னா தீவிரவாதிகளோட தலைவர். ஏன்னா டக்குன்னு கன்ஃப்யூஸ் ஆகும். நான் இப்படிதான் ஞாபகம் வச்சிருந்தேன். அதனால உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் வேணா அத யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்குன்னு ஏதாவது ஐடியா இருந்தா நீங்க அத வச்சுக்கோங்க. பாருங்க வ.உ.சி. அப்படிங்கிற சுதேசி கப்பல் நிறுவனத்த உருவாக்குறாங்க. சுதேசி கப்பல். சுதேசி அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, சொந்த நாடுன்னு அர்த்தம். விதேசி அப்படின்னா அயல் நாடு அப்படின்னு அர்த்தம். சுதேசி அப்படின்னாலே சொந்த நாட எல்லாமே சொந்த நாட்ட சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நாட்டு பொருள்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றது. சுதேசி கப்பல் நிறுவனம் ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு. கொழும்புனா இலங்கை சொல்லலாம், யாழ்ப்பாணம் சொல்லலாம், கொழும்புன்னு சொல்லலாம். எல்லாமே இலங்கை தான். தூத்துக்குடியிலேருந்து இலங்கைக்கு கப்பல் வந்து ஓட்டுனாரு. சுயராஜ்யம் இல்ல தன்னாட்சி 2மே இந்த தீவிரவாதிகளோட குறிக்கோளா இருந்துச்சு. அப்பதான் தன்னாட்சி இயக்கம்ன்ற ஒரு இயக்கத்தவே யாரு? அன்னி பெசன்ட் வந்து உருவாக்குறாங்க. ஹோம் ரூல் இயக்கம் சொல்லலாம். தன்னாட்சி இயக்கம் சொல்லலாம். 1916லேருந்து 18 வரைக்கும். ஏன் இது உருவாச்சு அப்டின்னா, இந்த 14 டூ 18 1914 டூ 18 தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு. அந்த டைம்ல தான் அ பிரிட்டிஷுக்கு வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி இந்தியர்கள வந்து சொன்னாங்க. நீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நாங்க அது செய்வோம், இது செய்வோம்ன்னு சொல்லி ஏமாத்தி, நம்மள வந்து பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ண வச்சுட்டுருந்தாங்க. இந்தியர்களோட சப்போர்ட்ல தான் பிரிட்டனே ஜெயிச்சுச்சு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல. அப்பதான் வந்து இந்த இவங்க அயர்லாந்து வந்து வந்தவங்க தான் அன்னி பெசன்ட். அவங்க சொல்லுவாங்க, "முட்டா பசங்களா, நீங்க வந்து உங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அ நவீன வசதிகளோட இருக்கிற பெரிய ரயில் பெட்டியில நீங்க இருக்கிறத விட, எந்த வசதியும் இல்லாம இருக்கிற மாட்டு வண்டி எவ்வளவோ பெஸ்ட்டு. ஏன்னா ம ம உங்களோடது அது." அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அவங்க சொல்ற இந்த ஆஃபருக்கெல்லாம் மயங்காதீங்க அப்படின்றது. பாருங்க ஆஃப்டர் வார் பிரிட்டிஷ் தன்னாட்சி வழங்குறோம் நாங்க உங்களுக்கு. தன்னாட்சின்னா, நீங்களா சுயமா உங்கள ஆட்சி பண்ணிக்கிறதுக்கு நாங்க பெர்மிஷன் குடுத்துறோம்னு சொல்லி நம்மள வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல பண்ணுவாங்க. ஆனா, அதெல்லாம் ப போர் முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. எதையுமே செய்ய மாட்டாங்க. 1916 காங்கிரஸ் மாநாடு நடக்குது. 2 ரீசனுக்காக இந்த மாநாடு நடந்திருக்கும். 16 மாநாடு எதுக்காக நடந்துச்சுன்னா பாருங்க, 2 ரீசனுக்காக. 1 ஃபெரோஸ் மேத்தா, கோபாலகிருஷ்ண கோகலே 2 பேரும் இறந்திருப்பாங்க 1915ல. அந்த இறந்ததுக்காக அ அத பத்தின பேசுறதுக்காக மீட்டிங்கு. இந்த கோபாலகிருஷ்ண கோகலே தான் காந்தியோட குருன்னு சொன்னோம் இல்லையா? இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் காந்தி இங்க வருவார். 1915ல. அடுத்தது 2வது ரீசன் வந்து அன்னி பெசன்ட்டின் அதிகரித்து வரும் புகழ். அன்னி பெசன்ட் ஒரு பக்கம் நல்லா டெவலப் ஆயிட்டு வராங்க. அவங்கள பத்தி பேசுறதுக்காகவும், முடிவெடுக்கிறதுக்காகவும் இந்த மீட்டிங் நடந்துச்சு. லக்னோவுல காங்கிரஸ் மாநாடு நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் இல்லையா? அது மாரி லக்னோல நடந்த காங்கிரஸ் மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. லக்னோ காங்கிரஸ் மாநாடு நடந்தது 1916ல. 16ல தான் ஹோம் ரூல் இயக்கம் ஆரம்பிக்குது. லக்னோ மாநாடு நடக்குது. இந்த லக்னோ மாநாடுகள்ல தான் தீவிரவாதிகளும், மிதவாதிகளும் ஜாயின் பண்றாங்க. ஜாயின்ட் வித் மிதவாதிகள். சரியா? கட் ஆயிருக்கு. மிதவாதிகளோட சேர்ந்தது வந்து லக்னோ மாநாடுல. அப்ப எப்ப பிரிஞ்சாங்க? 1907ல சூரத் மாநாட்டுல பிரிவு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்து பிரிஞ்சிருவாங்க. சூரத் பிளவுன்னே சொல்லுவாங்க அத. திரும்ப 16ல தான் ஒண்ணு சேர்றாங்க. லக்னோ இணைவு, சூரத் பிளவு அதுக்கு பேரேவும். பாருங்க 1916ல முதல்ல இந்த தன்னாட்சி இயக்கத்த திலகர் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. திலகர் தான் எங்க ஆரம்பிப்பாருன்னா, மும்பைல ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பார். அதுக்கு அடுத்து தான் அன்னி பெசன்ட் வந்து சென்னையில ஆரம்பிப்பாங்க. ஒரு 3 மாசம், 6 மாசம் கழிச்சு தான் அன்னி பெசன்ட் வந்து திலகர வந்து அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அப்போ தன்னாட்சி இயக்கத்த முதல்ல ஆரம்பிச்ச யாருன்னா, திலகர் மும்பைல, அடுத்து அன்னி பெசன்ட் சென்னையில அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருப்பாரு. கொள்கைகள் எல்லாமே எப்படி இருக்கும்னா, பேஸ்ட் ஆன் அயர்லாந்து தன்னாட்சி அயர்லாந்துல இருக்கும் தன்னாட்சி இயக்கம்னு ஒண்ணு நடத்திட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி பேஸ் பண்ணி தான் இங்கேயும் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுல வந்து அன்னி பெசன்ட்டோட ஒரு கொட்டேஷன் குடுத்திருப்பாங்க அந்த லெசன்ல. "தன்னாட்சி மூலம் இந்த நாடு" அப்படின்னு ஆரம்பிக்கும். தன்னாட்சின்னு வந்துட்டாலே எங்கெல்லாம் பார்க்குறோமோ அது வந்து அன்னி பெசன்ட் தான். "தன்னாட்சி மூலம் இந்த நாடு" அப்படின்னு ஆரம்பிச்சு, எப்படி முடியும்னா, "தன்னாட்சியை இந்தியா கோர வேண்டும்" அப்படின்னு முடியும். இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நீங்க புக்ல பார்த்துக்கோங்க. இந்த கொட்டேஷன் வந்து அன்னி பெசன்ட்டோடது. 1915 செப்டம்பர்ல அவங்க சொன்ன கொட்டேஷன் தான் இது. அடுத்தது பாருங்க கடைசி பாயிண்ட் லக்னோ ஒப்பந்தம்.
1916ல இந்த லக்னோ மீட்டிங் நடந்துச்சு இல்லையா? அதுல ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. இந்த லக்னோ மாநாட்டுல தான் முஸ்லிம்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாரி மிதவாதி, தீவிரவாதிகள்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. அன்னி பெசன்ட் புதுசா வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சாங்க. இந்த மாரி நெறைய நல்ல விஷயங்கள் நடந்தது வந்து இந்த 16ல தான். பாருங்க முஸ்லிம்களுடன் புதிய பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி தொகுதி ஒதுக்கிக்கலாம் எப்படின்றது. அடுத்து சுயராஜ்ய கோரிக்கைய வந்து திலகரும், அன்னி பெசன்ட்டும் வச்சாங்க. இந்த லக்னோ மாநாட்டுல. 1919ல மாண்டகு ஜேம்ஸ் ஃபோர்டு அப்படிங்கிற ஒரு சட்டம் வருது. அது என்ன ஆயிருதுன்னா, இந்தியாவுக்கு வந்து நாங்க படிப்படியா தன்னாட்சிக்கு வந்து குடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்த ஒரு சட்டம். ஆனா, அந்த சட்டம் வந்து அ கிட்டத்தட்ட வந்து ரவுலட் சட்டம். அது மாதிரி தான் அது வந்து வந்துச்சு. யாரையும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சட்டமா மாறுச்சு. அதனால அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இதெல்லாம் அடுத்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, அடுத்த லெசன் என்ன அப்படின்னா, காந்திய காலகட்டம் அப்படிங்கிற லெசன். ஏன்னா 15லயே காந்தி வந்துட்டாரு இல்லையா? 1915லயே காந்தி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே சுதந்திரம் வாங்குற வரைக்கும் காந்திய காலகட்டம் தான். காந்தியோட பீரியட். அத அடுத்த லெசன்ல பார்க்கலாம். இதுவரைக்கும் இருக்கிற பாயிண்ட்ஸ நீங்க பாருங்க. இதே பாயிண்ட்ஸ் திரும்ப உங்களுக்கு 12த்லயும் ரிப்பீட் ஆகும்போது, இன்னும் அ விளக்கமாவும் இன்னும் பார்ப்பீங்க நீங்க டீட்டெயிலா. அப்ப நல்லா இன்னமும் நல்லா புரியும். ஓகே. இதோட இது முடிஞ்சதுப்பா. இந்த லெசன நல்லா முக்கியமான லெசன். தரோவா பார்த்துக்கோங்க. ஓகே. திரும்ப அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் கன்டினியூஸா படிச்சுட்டே இருங்க. உங்கள மாரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட சேனல சஜெஸ்ட் பண்ணுங்க. கன்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.